வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியின் 28வது பட்டமளிப்பு விழாவில் பெங்களூர் இஸ்ரோ முதுநிலை விஞ்ஞானி எம். ஸ்ரீதேவி பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியில் 28வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீராம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் ஆர். நாராயணசுவாமி தலைமை தாங்கினார். செயலாளர் எம்.டி.ஜி. ராஜ்குமார் மற்றும் ஸ்ரீராம் கல்வி குழுமத்தின் அறங்காவலர்கள் பி. கோவிந்தராஜுலு, கஸ்தூரி பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெங்களூர் இஸ்ரோ முதுநிலை விஞ்ஞானி எம். ஸ்ரீதேவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். முன்னதாக அனைவரையும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. ஆர். ரமேஷ் பாபு வரவேற்றார். மேலும் இக்கல்லூரி திருவள்ளூர் மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் 2வது இடம் பிடித்ததை பெருமிதத்துடன் எடுத்து கூறினார். மேலும் பட்டம் பெற வந்த மாணவர்களின் எதிர்காலத்திற்கான அறிவுரைகளை வழங்கி பேசினார். இத்தகைய வளர்ச்சி பாதைக்கு வழிவகுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்தார். ஸ்ரீராம் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் ஆர். நாராயணசுவாமி இக்கல்லூரியின் கல்வி வளர்ச்சி குறித்து விரிவாக எடுத்து கூறினார். அதற்கு சான்றாக சிறப்பு விருந்தினராக இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி என்ற பெருமையோடு இவ்விழாவிற்கு வருகை புரிந்த எம். ஸ்ரீதேவியை பாராட்டினார். எனவே கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் பட்டம் பெற்று சிறப்பு விருந்தினர்களாக வாழ்க்கையில் உயர வேண்டும் என ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார். இவ்விழாவின் ஒருங்கிணைப்பாளர் இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் ஜி. சுகன்யா சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி விண்வெளித்துறையில் அவர் படைத்த சாதனைகள் சந்திராயன் 1, 2 மற்றும் 3 என அனைத்திலும் தன் பங்களிப்பையும் வெற்றியும் பகிர்ந்தவர் என்று பெருமிதத்துடன் எடுத்து கூறினார். எனவே பட்டம் பெறும் மாணவர்கள் இதேபோன்று அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்து கூறினார். சிறப்பு விருந்தினருக்கு ஸ்ரீராம் கல்வி அறக்கட்டளை குழுமத்தினர் மற்றும் கல்லூரியின் முதல்வர் என அனைவரின் சார்பிலும் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். பட்டமளிப்பு விழாவில் பெங்களூர் இஸ்ரோ முதுநிலை விஞ்ஞானி எம். ஸ்ரீதேவி பேசியதாவது: மாணவர்கள் தங்கள் வாழ்வின் உயர்வுக்கான பாதையை சரியோ தவறோ என்று சந்தேகமில்லாமல் அதனை சவாலாக மேற்கொண்டு பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு சவால்களும் புதிய அறிவை பெற்றுத் தருவதோடு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என கூறினார். வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க மாணவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து மற்ற இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டி பரிசுகளையும் வழங்கினார். மேலும் இளநிலை, முதுநிலை, பொறியியல் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்வின் முடிவில் கல்லூரியின் மின்னியல் துறை தலைவர் முனைவர் எஸ். கிருஷ்ணகுமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்.